சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் கடைகளில் புதிய முயற்சி, இனி எடை குறையாது. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ரேஷன் கடைகளில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் புதிய POS கருவியுடன் மின்னணு எடை தராசை இணைக்கும் நடைமுறை சோதனை முறையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் POS கருவி மூலம் ஸ்மார்ட் கார்டு ஸ்கேன் செய்து நுகர்வோரின் விரல் ரேகை பதிவு செய்த பின்னர் ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி பெரும்பாலான நேரங்களில் விரல் ரேகை பதிவை கருவி ஏற்றுக்கொள்ளாததால் நுகர்வோருக்கு பொருட்கள் விநியோகிப்பதில் சிரமம் இருந்து வருகிறது. இதனால் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. விரல் ரேகை பதிவில் பிரச்சனை, ஸ்மார்ட் கார்டில் உள்ள QR கோடு ஸ்கேன் செய்வதில் பிரச்சனை ஏற்படுவதால் தாமதம் ஏற்படுவதாக ரேஷன் கடை ஊழியர்கள் புகார் கூறி வந்தனர். இதனை தடுப்பதற்காக கூடுதல் வசதிகளுடன் கூடிய புதிய POS கருவி வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்திருந்தது. அதன்படி இந்த புதிய POS கருவியானது சோதனை முறையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறிப்பிட்ட ரேஷன் கடைகளுக்கு விநியோகிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டது. இந்த புதிய POS கருவியுடன் நுகர்வோரின் கருவிழி பதிவு கருவியும் இணைக்கும் வகையில் வசதி செய்யப்பட்டிருந்தது. ரேஷன் கடைகளுக்கு சோதனை அடிப்படையில் பயன்படுத்தும் வகையில் புதிய POS கருவி மற்றும் கருவிழி ஸ்கேன் கருவி வழங்கப்பட்ட நிலையில் மாவட்டம் முழுவதும் அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் கருவிழி பதிவு கருவியானது வழங்கும் பணி தொடங்கப்பட்டது. இந்நிலையில் புதிய POS கருவியுடன் மின்னணு எடை தராசை இணைக்கும் நடைமுறை சென்னையில் ஒரு சில கடைகளில் சோதனை முறையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ரேஷன் கடைகளில் POS கருவியுடன் எடை தராசை இணைக்கும் போது ரேஷன் கடைகளில் சரியான எடையில் பொருட்கள் விற்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ரேஷன் கடைகளில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் புதிய POS கருவியுடன் மின்னணு எடை தராசை இணைக்கும் நடைமுறை சோதனை முறையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK News தமிழ்நாடு சேனல் உடன் இருந்திருங்கள். நன்றி, வணக்கம்.